கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. May all glory be to God's sole name today. 2026 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி பெரிய வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. Today is Good Friday. Today is 3rd the month of April, the year 2026. இயேசுவின் நாமத்தினால் 7 வார்த்தைகளையும் தியானிக்கும் போது உம்முடைய மகிமையை காண கிருபை செய்வீராக. In the name of our Lord Jesus Christ, let us seek your glory by giving you grace so that we can meditate your 7 words. ஆமென். Amen. இயேசு கிறிஸ்து பாடுகளின் மத்தியில் சிலுவையில் தொங்கிய போது போதித்த 7 வார்த்தைகளை தியானிப்போம். We are going to meditate the words Jesus spoke when he was hanging on the cross. 1 லூக்கா 23:34. The book of Luke chapter 23 verse 34. அப்பொழுது இயேசு பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். So Pilate decided to grant their demand. He is praying to God the Father. This is an unconditional climax. கவனியுங்கள், வேண்டுகிறார். Listen, he is praying to God the Father. இது நிபந்தனையற்ற அன்பின் உச்சம். This is an unconditional climax. நீதியை விட மன்னிப்பு பெரியது என்பதை இது காண்பிக்கின்றது. This shows that forgiveness is greater than justice. இரண்டாவது ரட்சிப்பு. Number 2, salvation. லூக்கா 23:43. The book of Luke chapter 23 verse 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus answered him, truly I tell you, today you will be with me in paradise. மனம் மாறிய குற்றவாளிக்கு இயேசு அளிக்கும் வாக்குறுதி. The promise Jesus gives to the sinner who has changed his heart. நித்திய வாழ்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. Eternal life is confirmed. மூன்றாவது உறவு அல்லது பாசம். 3, relationship and affection. யோவான் 19:26-27. The book of John chapter 19 verse 26 to 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். When Jesus saw his mother there and the disciple whom he loved standing nearby, he said to her, woman, here is your son. 27வது வார்த்தை, பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். The verse 27, and to the disciple, here is your mother. From that time on the disciple took her into his home. அக்கறை கொள்ளுகிறார். யோவானிடம் தாயை ஒப்படைத்து விசுவாசிகள் ஆன்மீக குடும்பம் என வழி உறுத்துகிறார். He is concerned about his family. He entrusts his mother to the disciple John and confirms that all believers are a spiritual family. 4வது, 4th, கைவிடப்படுதல் அல்லது வேதனை. abandoned. He is feeling painful. மத்தேயு 27:46. The book of Matthew chapter 27 verse 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். About 3 in the afternoon, Jesus cried out in a loud voice, Eli Eli lema sabachthani, which means, my God, why have you forsaken me? சாதாரண மனிதனாக பட்ட உளவியல் ரீதியை வேதனையை வெளிப்படுத்துகிறது. The psychology of an ordinary man is shown out here. மனித பாவத்தின் நிமித்தம் பரிசுத்த தேவனை விட்டு விலகினதை குறிக்கின்றது. It also shows that man separated himself from God because of his sins. 5வது தாகம். 4th, thirst. தேவை, needs. யோவான் 19:28. The book of John chapter 19 verse 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். Later, knowing that everything had now been finished so that scripture would be fulfilled, Jesus said, I am thirsty. இது இயேசுவின் மனித தன்மையை காண்பிக்கின்றது. என்றாலும் இயேசு முழு மனிதனாக உடல் வேதனை தாகத்தை அனுபவித்தார். இதை மனிதரின் ஆன்மாவை இறைவன் தேடி தவித்ததை குறிக்கின்றது. This shows Jesus is human nature. Jesus endured all his pain as an ordinary man. This shows that God went in search of man's souls. 6வதாக, 6th, முடிந்தது. it is finished. யோவான் 19:28-30. The book of John chapter 19 verse 28 and verse 30. அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். Later, knowing that everything had now been finished and so that scripture would be fulfilled, Jesus said, I am thirsty. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை
ஒப்பு கொடுத்தார். When he had received the drink, Jesus said, "It is finished." With that, he bowed his head and gave up his spirit. நன்றாய் கவனிங்கள். வெற்றி நிறைவேறுதல். Listen to this carefully, the fulfillment of இது success. தோல்வியின் குரல் அல்ல. This is not the voice of defeat. மாபெரும் பணியை செய்து முடித்த வெற்றியின் பிரகடனம். This is declaration of the end of a great mission. மனித மீட்புக்கான பலி இறைவாக்குகள் முழுமை அடைந்து விட்டன. This is a sacrifice of man's redemption. ஏழாவது ஒப்புவித்தல். Seventh, surrender. யோவான் 19:30. The book of John chapter 19 verse 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்ததென்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். When Jesus had received the sour wine, he said, "It is finished," and he bowed his head and gave up his spirit. அர்ப்பணிப்பு. Total dedication. தனதை இறுதி மூச்சை இயேசு முழு மனதுடன் பிதாவிடம் சமர்ப்பித்தார். Jesus handed over his last breath to his Father wholeheartedly. மரண முடிவல்ல, இது இறைவனிடம் சேரும் பயணத்தை காண்பிக்கின்றது. Death is not an end. Death shows our journey towards God. இந்த 7 போதனையான வார்த்தைகளும் 7 நிலைகளை கடந்து இறைவனிடம் இணைக்கும் பாலமாக அமைகின்றது. This shows a journey towards God. All these 7 words that were spoken by me. இயேசுவின் In the நாமத்தினால் name of our Lord Jesus Christ. நாங்களும் பாடுபட்டாலும் Even though we suffer, இந்த போதனைக்கமே வாழ்ந்து let us live according to this word. உம்மை காண்பிக்க கிருபை செய்யுங்க. Let us show your face. இயேசுவின் In நாமம். the name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். We pray, amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.